வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்திருந்த ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது 87 பாயிண்ட்ஸு. ஓப்பனே கிட்டத்தட்ட 350 பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பார்க்கும்போது ஓப்பன்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேல தான் போற மாதிரி காமிச்சாங்க. பட் ஆனா அங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஓப்பன்ல இருந்து 2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் வந்து நியர்பையா வந்துட்டு போயிருக்கு. ஸோ இதை நான் எப்பவும் சொல்றதுதான், ஓப்பன்ல இருந்து கண்டிப்பா 102 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் கண்டிப்பா கிடைச்சே தீரும். அது எய்தர் அப் சைடோ அல்லது டவுன் சைடோ ஏதாவது ஒரு சைடு வந்து கண்டிப்பா வந்து மார்க்கெட்டு போயே தீரணும். அதுல நீங்க வந்து இங்க 102 பாயிண்ட் கணக்கு போட்டீங்க அப்படின்னா ஈஸியா 884 அப்படிங்கிற பிரைஸ் வரைக்கும் வந்திருக்கலாம். கிட்டத்தட்ட 866 வந்திருக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுங்க, 884 இங்கே ரீச் ஆயிட்டாங்க. ஓகே, ஏன்னா 102 பாயிண்ட் இங்கேயே வந்துட்டு அங்கிருந்து மார்க்கெட்டு திரும்பவும் சின்னதா வந்து கன்சாலிடேஷன், அங்கிருந்து மேலே கொண்டு போய் திரும்பவும் மார்க்கெட் ஆனது கீழே ரெண்டாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம், மார்க்கெட் ஸ்டில் அப் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ரீமியம் லெவல் அப்படிங்கிறது கால் சைடு சுத்தமா வந்து இருந்திருக்காது. நீங்க டோட்டலா இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டை மட்டும் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ட்ரேடு வந்தா எடுக்கலாம். நம்ம உங்களுக்குன்னு ஒரு செட்டப் வச்சுக்கோங்க. அந்த செட்டப்ல உங்களுக்கு கிடைச்சா மட்டும் எடுங்க, இல்லைன்னா என்ட்ரியே எடுக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், கிட்டத்தட்ட 12:30 மணி வரைக்கும் நீங்க என்ட்ரியில எடுத்திருக்கவே கூடாது. எந்த டைரக்ஷனையும் வந்து பர்டிகுலரா காமிச்சிருக்காது. பார்ப்போம். ஸ்ட்ரைக் பிரீமியம் நம்ம கொடுத்த பிரீமியம் 44 ருபீஸ்க்கு வந்துடும் சொன்னேன். அதுல இருந்து மார்க்கெட்டு ஜஸ்ட் கொஞ்சமா அப்படியே புல் பேக், அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் டார்கெட்டையும் ஹிட் பண்ணியிருக்கும். கடைசியா முடியும் போது பர்பிள் லைனுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுனதை நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. சரிங்களா, மார்க்கெட்டு 112 ரூபாய்க்கு மேலன்னா இவர் தான் மேல இருந்திருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம எடுத்துட்ட பிரீமியம் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இது ஃபியூச்சர் லெவல், இது வந்து இந்த மணிங்க. ஒரே நிமிஷம். ஓகே, இன்னைக்கு வந்து எடுத்த பிரீமியம் அப்படிங்கிறது 23,900 கால் ஆப்ஷனும், அதே வந்து 23,950 புட் ஆப்ஷனும் எடுத்திருந்தோம். இங்க ஆரஞ்சு லைன்ல வந்து சப்போர்ட் எடுத்தாங்க, அங்கிருந்து இன்னொரு ஆரஞ்சு லைன் வரைக்கும் போனாங்க. 115ல இருந்து மார்க்கெட்டு 151ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு மேல பர்பிள் தொட முடியாம மார்க்கெட் கீழே விழுந்தது. அங்க இருந்து கிட்டத்தட்ட ஃபுல்லா வந்து கால் வந்து ரொம்ப வீக்கா இருந்தாங்க. 60 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. இதே புட்டுல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 80 ருபீஸ்ல சப்போர்ட் எடுத்துருச்சு. அங்க போய் பர்பிள் எடுக்குதோ இல்லையோ, இங்க பர்பிள் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்னொரு பர்பிள் வேல்யூவை தொடாம வரவே வராதுன்னு சொல்லியிருக்கிறேன். இங்க எடுத்த மார்க்கெட்டு இங்கேயும் பாருங்க பர்பிள் டச் பண்ணவே இல்லை. எகெயின் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல பர்பிள் லைனை டச் பண்ணியிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து மார்க்கெட் இருக்கும். ஏன்னா இதுல வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் பெரிய அளவுல பிரீமியம்ல எதிர்பார்க்கவே முடியாது. அது நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால சுத்தமா நல்லா டவுன் பண்ணி திரும்பவும் புட்டை மேலே ஏற்றி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்தாலும் கால் பிரீமியம் டவுன் ஆயிருக்கு, புட் பிரீமியம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதை நம்ம பார்த்துருக்க முடியும். சரிங்களா, ஓகே. நாளை மார்க்கெட் பற்றி பார்த்துருவோம். நம்ம நிஃப்டி ரேஞ்ச் வேல்யூஸ்ல எப்படி போயிருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம இந்த வீக்லி டார்கெட்டு நம்ம லாஸ்ட் ஃப்ரைடேல சாட்டர்டே கொடுத்துருந்தேன். இந்த சாட்டர்டேல நான் கொடுத்த வேல்யூவை இன்னைக்கு ரீச் ஆயிருச்சுங்க. இதுக்கு மேல மார்க்கெட் போகுமா அப்படின்னு கேட்டா இந்த ஸ்விங் வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அதிகபட்சம், அல்லது நான் வேல்யூஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்பிள் லைன் தான் இந்த வீக் வந்து அதிகபட்சம் போகணும். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் திரும்பவும் கேப் அப்பா இந்த பிரைஸுக்கு மேல நீ ஓப்பன் ஆகி போனாதான் மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக வந்து கீழே டவுன் வரணுங்கிற அவசியம் இல்லை. எது வரைக்கும் வரலாம், நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவல் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்னைக்கு நம்ம கொடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ்குள்ள மட்டும்தான் இருக்குங்க. வேல்யூஸ் வந்து இது நம்ம எப்போ கொடுக்குறோம், சாட்டர்டே கொடுக்குறோம். இந்த ப்ரைஸ் வந்து வீக்லி டார்கெட்டு ஆல்ரெடி வந்து கேப் அப்லேயே முடிச்சுட்டாங்க. முடிச்சதும் இங்க வந்து திரும்பவும் பவுன்ஸ் பேக்கு, திரும்பவும் கீழே. அதாவது இன்னைக்கு அதிகபட்சம் இந்த பிரைஸ் வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோவே அவ்வளவுதாங்க. சரிங்களா,
இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம், என்னென்ன பிரைஸ் லெவல் நாளைக்கு இம்பார்ட்டண்டா யூஸ் ஆகும் அப்படிங்கறத பார்த்துருவோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் அப்படிங்கிறது 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சுங்க, 50 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் நகரும். இதுக்கு வந்து நாளை அதிகபட்சம் மேலே போற மாதிரி இருந்தா 24,112 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது அதிகபட்சம் மேல போறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதுவே அதுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,088ங்க. ஸோ இதெல்லாம் அப் ட்ரெண்ட் போற மாதிரி இருந்தா இதனுடைய லெவல்ஸுங்க. இதை கவனிச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க போட்டீங்கன்னா இது என்ன வேல்யூவா இருந்தாலும் எக்ஸாக்டா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸுங்கிறது அதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த இடம் அதிகபட்சம் மேல போகலாம், அதை தாண்டக்கூடிய பட்சத்துல 112 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஓகே, நாளைய பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா 23,892ங்க. இந்த லெவலுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க. இந்த லெவலை ட்ரிகர் பண்ணிட்டு கீழே இறங்குச்சுன்னா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். சரிங்களா? இந்த பிரைஸ் வரும்போது நீங்க உங்களுடைய முடிவு எடுத்துக்கோங்க. ஒருவேளை கேப் டவுனா ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து இந்த பிரைஸை தேடாதீங்க, திரும்ப புல் பேக் ஆகலாம் அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க, ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகளும் அமைஞ்சிடும். சரிங்களா? இப்போதைக்கு மந்த்லியில ப்ளூ லைன் டு ப்ளூ லைன் ரீச் ஆயிருக்காங்க, அவ்வளவுதான் எடுத்துக்க முடியும். இந்த மந்த் ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்குங்க, கீழே ஒரு ப்ளூ லைன் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து ப்ளூ லைன் டச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து ஓகே, இப்போ மார்க்கெட் புல்லிஷா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கு பிரீமியம் லெவல் எல்லாமே வந்து ஃபுட் சைடில் தான் இருந்தாங்க, கால் நல்ல செல் அடிச்சிருந்ததை பார்க்க முடியும். சரிங்களா? நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கீழே இறங்குற மாதிரி இருந்தா 23,742 வரைக்கும் கீழே இறங்கலாங்க. கீழே இறங்குனா அதே வந்து அதுக்கு பஃபர் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 23,718. சரிங்களா? இது வந்து நாளைக்கு கீழே இறங்கக்கூடிய லெவல்ஸ். அதாவது 892ல இருந்து கீழே இறங்குனா 718 வரைக்கும் வாரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இந்த இடம் வந்தா மார்க்கெட் திரும்பவும் புல் பேக் ஆகலாம், அல்லது இந்த பிரைஸையும் டெஸ்ட் பண்ணிட்டு புதன்கிழமையிலிருந்து கூட திரும்ப அப் ட்ரெண்ட் போகலாம். இது வந்து டவுன் சைடு வந்து அப் ட்ரெண்ட் போற மாதிரி இருந்தால் நீங்க ஏகப்பட்ட ட்ரெண்ட் லைன் எது வேணாலும் போட்டு பாருங்க, இங்க வந்து மார்க்கெட் கீழே இறங்கி திரும்பவும் மேல போறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். அப்ப இந்த ஓப்பன் பிரைஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க. சரிங்களா? இந்த மந்தோடைய ஓப்பன் பிரைஸ் இது. ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து ரேஞ்சுங்கிறது இந்த பாக்ஸ்க்குள்ளதான் இருக்கிறதுக்கு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு வந்து 3 ரேஞ்சுமே கூட அட்டெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் தான் இருக்கு. அப்ப ஓப்பன்ல இருந்து ஒரு 3 ரேஞ்சை வந்து கண்டிப்பா ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால பார்த்து கவனமா ட்ரேட் எடுங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு, அதனால கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இந்த பிரைஸ் லெவலுக்கு மேலனா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், பிரீமியம் வந்து கொஞ்சம் விட்டு பிடிங்க, எடுத்ததும் உள்ள போய் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? திரும்ப இந்த ட்ரிகர் பண்ணிட்டு இந்த பிரைஸ்ல போய் 23,892ல ட்ரிகர் ஆயிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்குது தொட்டிருந்ததுன்னா கண்டிப்பா இதுக்கு மேல போகாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது நல்ல பிரேக் அவுட் கிடைச்சாதான் வந்து 24,112 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த லெவல்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, போதுமானது. பிரீமியம் லெவல்ஸ் பார்த்துருவோம். 23,700 கால் ஆப்ஷன் 229 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. அதனுடைய பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது இதுதான். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இங்க ஒருவேளை 229 ட்ரிகர் பண்ணும் போது நீங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய இண்டெக்ஸ் லெவலை வாட்ச் பண்ணுங்க, கிளியரா தெரியும். ட்ரிகர் பண்ணுச்சுன்னா இதுக்கு மேல போகாது, ஃபர்தரா வந்து 56 ரூபா வரைக்கும் கூட வருவதற்கு வாய்ப்புகளை அமைஞ்சிடும். சரிங்களா? இதுவே புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சப்போர்ட்னா இந்த பிரைஸை தொட்டுட்டு திரும்ப மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா 300 ரூபா வரைக்கும் போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் இந்த பிரைஸ் கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ வரைக்கும் கூட வரலாம், அல்லது கீழ் நோக்கி வருவதற்கு வாய்ப்புகளா அமைஞ்சிடும். சரிங்களா? பிரீமியம் லெவலை பொறுத்த வரைக்கும் நீங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. ஒவ்வொரு பிரைஸ் லெவலையும் வந்து க்ளோஸ் வைக்குதா அல்லது ட்ரிகர் பண்ணுதா அப்படிங்கறத வாட்ச் பண்ணி என்ட்ரி எடுங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி,
நீங்க ட்ரேடே பண்ணலைனாலும் தப்பு இல்ல. தயவு செய்து வந்து ராங் என்ட்ரியில போயிட்டு ஹோல்டு மட்டும் பண்ணாதீங்க. பிரீமியம் மெல்ட் ஆகும். நீங்க வாங்கின பிரைஸ் ஒண்ணா இருக்கும். நீங்க திரும்ப அதுல ஆவரேஜ் பண்றது இந்த மாதிரி வேலைகளை திரும்ப திரும்ப செய்யாதீங்க. தெரிஞ்சா ட்ரேட் பண்ணுங்க. இல்லையா கம்முன்னு வேடிக்கை பாருங்க. நீங்க புதன்கிழமை வந்து பிரீமியம் நல்லா இருக்கும். அன்னைக்கு மொமெண்டம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால பார்த்து கவனமா செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு 2.25 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய் பிரீமியம் 10 ரூபாய்க்கு வருதான்னு வெயிட் பண்ணுங்க. 10 ரூபாய்க்கு வந்தா நீங்க பார்த்துட்டு, அதாவது ட்ரெண்ட் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுல பொறுத்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? அவசரப்பட்டு மட்டும் ட்ரேட் எடுக்காதீங்க. சரிங்களா? ஓகே. இந்த இண்டிகேட்டர்ஸ் நேற்று கேட்டவங்க எல்லாத்துக்கும் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேங்க. யாருக்காவது தேவை அல்லது ஏதாவது அதுல கிளாரிட்டி வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க. மார்க்கெட் எப்பவுமே வந்து வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. நீங்க நான் சொன்னாலோ அல்லது யார் சொன்னாலும் மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போறது கிடையாது. சரிங்களா? அது அதனுடைய வேல்யூஸ்குள்ள மட்டும்தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது தகவல் தேவைன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.